Hi friends, welcome back to our Manidharmas YouTube channel. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கவுண்டர் ரொம்ப நாளைக்கு முன்னே கேட்டிருந்தாங்க அந்த பயோப்ளூமுக்கும் ஃப்ளவர் பூஸ்டருக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கற அந்த கண்டென்ட் வந்து ரெண்டுத்துலயுமே இருக்கு. பட் எந்தெந்த செடிங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கற அந்த விதத்துல தான் வந்து இது வேறுபடுதுங்க. பயோப்ளூம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ட் உண்டு. இதுவரையிலும் எனக்கு வந்து இந்த பூச்செடி இல்ல காய்கறி செடி இல்ல பழமரம் பூவே வைக்கலங்க, அப்படியே வளர்ந்துட்டு அப்படியே நிக்குது அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயோப்ளூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ப்ளூம் ஆகணும், அதாவது பூ வரணும், மொட்டாது கமிட் ஆகி வரணும், இலைலாம் நிறைய வந்து இலை கண்ணுலேருந்து மொட்டு விடணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பயோப்ளூம் வந்து கொடுக்கலாம். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஊத்துற தண்ணியிலையும் காற்றுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்சர்வ் ஆகி வேர் மூலமாக நமக்கு வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் இந்த நியூட்ரியண்ட்டை, ரொம்ப நாளைக்கு இருக்கும். சரிங்களா? அதே ஃப்ளவர் பூஸ்டர் எப்படின்னா இமீடியட் ஆக்ஷன், அதாவது மொட்டு வச்சு டக்குன்னு பூ பூக்குது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் இதை கொடுத்த உடனே உங்களோட பூவோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பூவோட சைஸும் பெருசாகும். அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர் பூஸ்டர் கொடுங்க. நான் ரோஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னா அந்த ஃப்ளவர் பூஸ்டர் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், சில பேருக்கு மொட்டு இருக்கும், அப்படியே விழுந்துடும், மொட்டே விடாது. இந்த பயோப்ளூம் கொடுக்கும்பொழுது மொட்டு கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஃப்ளவர் பூஸ்டர் கொடுக்கும்பொழுது அது குவான்டிட்டியும் அதனோட அந்த சைஸும் பெருசாகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து பண்ணணும்னாலும் பண்ணலாம். அந்த பயோப்ளூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நிறைய கொடுத்துட்டாலுமே பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது மண் எடுத்துட்டு நமக்கு வந்து பலன் கொடுக்கும். இதே ஃப்ளவர் பூஸ்டர் நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அதாவது பூ நிறைய பூக்கணும்னு குவான்டிட்டி அதிகமாக ஃப்ளவர் பூஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே அது வந்து எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடும். ஸோ அதை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ளவர் பூஸ்டர் தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற குவான்டிட்டியும் பயோப்ளூம் தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற குவான்டிட்டியும் கொடுங்க. ரெண்டுமே வந்து சேர்த்தும் கொடுக்கலாம், பட் ஆனால் நியூட்ரியன்ட் ஒன்றா தான் இருக்குது. அந்த வேரியேஷன் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்கன்றதுல தான். ஸோ பார்த்துட்டு கொடுங்க. எல்லா விதமான செடிங்களுக்கும் இதை கொடுக்கலாம். முக்கியமாக ஃப்ளவர் பூஸ்டர் கொடுக்குறீங்கன்னா பூச்செடிங்க, அதிகப்படியான பூக்கள் பூக்கணுன்றதுக்காக என்ன விதமான பூ வச்சிருந்தாலும் ஃப்ளவர் பூஸ்டர் கொடுத்துருங்க. காய்கறி பழமரம் கீரை எல்லாத்துக்குமே இந்த பயோப்ளூம் க்ரோத்துக்கு கொடுக்கறது, ப்ளஸ் அது வந்து பூவையும் கொண்டு வரும். ஸோ அதனால இந்த டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுத்துக்கும். யார் கேட்டிருந்தீங்களோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இதுதாங்க இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வேற ஏதாவது டவுட் அப்படின்றதாலும் நான் கிளியர் பண்ண ரெடியா இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்